என்ன விதத்தில் நிப்பாட்டாமா பாட்டை வந்து போலீஸ் சொன்னதான் நிப்பாட்டான்னு சொல்லி யாழில் திடீரென மேடை ஏறிய போலீசாரால் இடைநிறுத்தப்பட்ட தாயக பாடல் பாடிய இசைக்குழு குழம்பிய பார்வையாளர்கள் முதலில் நடந்த வினோத சம்பவம். திடீரென வீதிக்கு வந்த யானை யாழ் திரும்பிக் கொண்டிருந்த வாகனம் ஏனையின் வீதியில் பாரிய விபத்து, உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த நிலை, காயப்பட்ட யானையும் கண்டுபிடிப்பு. 1000க்கு மேற்பட்ட கடிதம் கொடுத்திருக்கிறாராம். யாரு? எங்கண்ட MP சிவாஜிலிங்கம் அண்ணன். சோ ஒரு கடிதத்துக்கு 10 லட்சம், சும்மா ஒரு கணக்கு. சோ அந்த 2 கோடி எல்லாம் வெங்க சிவாஜிலிங்கம் அண்ணன். அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி மாநசபை தேர்தலுக்கு காசு சேர்க்கிறீங்க 7 ஆண்டு நினைச்சு சோ அதை விடுவோம், பிரச்சனை இல்லை. இப்படியான ஒரு கேவலமான மனிதரை, ஒரு கேவலமான வைத்தியர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு விஷ கிருமியை நாங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அடையாளப்படுத்தியதற்காக நாங்கள் பகிரங்கமாக எங்களுடைய மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். சிவாஜிலிங்கம் தொடர்பில் அர்ச்சுனா வெளியிட்ட கீழ்த்தரமான பதிவு. அர்ச்சுனா தேவையற்ற விடயங்கள் பேசினால் நடப்பது வேறு, கிஷோர் பகிரங்க எச்சரிக்கை. ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் சங்கிலி பறித்து அழகிய பெண்கள் கும்பல், ஒற்றை பெண்ணாக நின்று மடக்கி பிடித்த துணிச்சலான யுவதி. தென்னிலங்கையில் சற்று முன்னர் சம்பவம். நவீன கைத்துப்பாக்கி வைத்திருந்த இளைஞரால் பரபரப்பு, பறித்தெடுத்த போலீசார், விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல். இலங்கையை அதிர வைத்த போதைப் பொருள் வழக்கு, பிக்குகள் மீண்டும் சிறையில், நீதிமன்றம் அதிரடி. இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த இருந்த திடுக்கிடும் பொருட்கள், பல கோடி மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றிய இந்திய கடலோர காவல் படையினர். மடு பெரிய பண்டுவிரிச்சான் பகுதியில் இடம்பெற்ற வரவேற்பு பெறும் செயற்பாடு, பங்குத்தந்தையின் முன்மாதிரியான செயல், எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவுகள். டிக்கோயா தம்பதி கொலை, கேக் வெட்டி கொண்டாடிய போலீசார், விமர்சனத்துக்கு உள்ளாகும் விவகாரம். உப்பு நீரில் விளக்கரியும் வெற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் அற்புதம், அலை கடல் என்று திரண்ட மக்கள். நெடுந்தீவு வெள்ளை வீதியில் தனியார் காணியில் இருந்த தென்னங்கன்றுகள் வெட்டிச்சாய், விசமிகளின் கேவலமான செயல். வித்யா கொலை குற்றவாளி சடலத்தை பொறுப்பேற்க மனைவி மறுப்பு, அரசு செலவில் இறுதிச் சடங்கு நடத்தவும் ஏற்பாடு. யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் நேற்று இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றில் மேடையேறி பாடிக்கொண்டிருந்த கலைஞர் SG சாந்தனின் இசைக்குழுவினரை தாயக பாடல்கள் பாடக்கூடாது என்று போலீசார் தடுத்து நிறுத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உரும்பிராய் பகுதியில் நேற்றிரவு நடைபெற்ற கலை நிகழ்வில் SG சாந்தன் இசைக்குழுவினர் கலந்து கொண்டு பாடல்களை பாடியிருந்தனர். இதன்போது அவர்கள் தாயக பாடல்களை பாடத் தொடங்கியதும் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் திடீரென்று மேடையேறி இவ்வாறான பாடல்களை பாட வேண்டாம் என்று தடை விதித்து கட்டளையிட்டனர். போலீசாரின் திடீர் தடையால் ஆத்திரமடைந்த அங்கிருந்த 100கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பாடல்களை நிறுத்தக்கூடாது என்று மேடையை நோக்கி கூச்சலிட்டனர். பாடல் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து கூடியிருந்த இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அந்த இடத்தில் சிறிய அளவான வாக்குவாதமும் முருகநிலையும் ஏற்பட்டது. இதனால் இசை நிகழ்ச்சி சில நிமிடம் ஸ்தம்பிதமடைந்ததோடு அந்த பகுதியில் ஒருவித அச்சத்துடனான பரபரப்பு சூழல் காணப்பட்டது. இலங்கையின் வடக்கு பகுதியில் நினைவேந்தல் வாரங்கள் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் கலை நிகழ்வொன்றில் தாயக பாடல்களுக்கு போலீசார் பகிரங்கமாக மேடையேறி தடை விதித்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் உள்ளூர் மக்கள் மத்தியிலும் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியின் கெகிராவ மிரிஸ்வத்த பகுதியில் நேற்று இரவு 11 மணியளவில் கெப்ரக வாகனம் ஒன்று காட்டு யானையுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு கேப் வாகனம் கெக்கிராவ மிரிஸ்வத்த பகுதியில் வீதியை கடக்க முயன்ற காட்டு யானை ஒன்றுடன் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக் கொண்டது. இந்த அதிவேக மோதலின் காரணமாக கெப்ரக வாகனம் மிகவும் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகியிருந்தது. என்னும் வாகனத்தில் பயணித்த இருவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கிய காட்டு யானை மிகவும் கடுமையான காயங்களுக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்த யானையின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கும் பிரதேசவாசிகள் அது தற்போது வீதிக்கருகில் உள்ள காட்டுப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளதாக குறிப்பிட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உகல்புல வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து காயமடைந்த காட்டு யானையினை கண்டறிந்துள்ளனர். யானைக்கு தேவையான அவசர மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வனவிலங்கு மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து கெக்கிராவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. அவர் வெளிநாட்டு கடிதம் 1000க்கு மேற்பட்ட கடிதம் கொடுத்திருக்கிறாராம். யாரு? எங்கண்ட MP சிவாஜிலிங்கம் அண்ணன்.
சோ ஒரு கடிதத்துக்கு 10 லட்சம் சும்மா ஒரு கணக்கு. சோ அந்த 2 கோடி எல்லாம் வெங்க சிவாஜிலிங்கம் பண்ண அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி மாகாண சபை தேர்தலுக்கு காசு சேர்க்கிறீங்க 7 ஆண்டு நினைச்சு அதை விடுவோம், பிரச்சனை இல்லை. சிவாஜிலிங்கம் அவர்களை பற்றி அவரை விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய பணிகள் தொடர்பாகவோ அல்லது அவருடைய அரசியல் சேவைகள் தொடர்பாகவோ ஒரு துளி கூட இந்த மண்ணுக்கோ இந்த மக்களுக்கு செய்யாதவர். ஆகவே அப்படியான ஒருவர் இன்றைக்கு எங்களுடைய மண்ணையும் மக்களையும் கேவலப்படுத்துகின்ற ஒருவர் இந்த பாராளுமன்றத்தில் இருப்பது எங்களுக்கு வெட்கக்கேடா இருக்கின்றது. இவர் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது நாங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியான ஒரு கேவலமான மனிதரை, ஒரு கேவலமான வைத்தியர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு விஷ கிருமியை நாங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அடையாளப்படுத்தியதற்காக நாங்கள் பகிரங்கமாக எங்களுடைய மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். சிவாஜி லிங்கத்தை விமர்சிப்பதற்கு இந்த மண்ணில் யாருக்கும் அருகதை இல்லை. புலம்பெயர் தமிழர்கள் சிவாஜி அண்ணனுக்கு நிதி அனுப்புவதால் தனக்கு நிதி கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற பொறாமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூச்சலிடுவதாக சாவகச்சேரி நகரசபையின் உப நகரபிதாவும் அர்ச்சுனாவின் ஆரம்பகால ஆதரவாளருமான ஞானப்பிரகாசம் கிஷோர் தெரிவித்தார். எம்.கே. சிவாஜிலிங்கத்தின் மருத்துவ செலவுக்கு சேகரிக்கப்படும் நிதி குறித்து ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் நடாத்திய ஊடக சந்திப்பு இந்த செய்தி தொகுப்பின் பின்னே இணைக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களை குறிவைத்து அவர்களின் தங்கச் சங்கிலிகளை திருடி வந்து அழுகிய இளம்பெண்கள் சிலரை பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் தனியாக நின்று துணிச்சலுடன் மடக்கி பிடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பேருந்துகளில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நவீன உடைகளுடன் அழகிய தோற்றத்தில் வரும் சில இளம்பெண்கள் சக பெண் பயணிகளின் கவனத்தை திசை திருப்பி அவர்களின் கழுத்தில் இருக்கும் தங்க நகைகளை மிகவும் சாதுரியமாக அறுத்து திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சம்பவ தினமான இன்று பேருந்தில் பயணித்த இளம்பெண் ஒருவரின் சங்கிலியை இந்த கும்பல் அறுக்க முயற்சித்தது. சங்கிலி பறிபோவதை உடனடியாக உணர்ந்து சுதாகரித்துக் கொண்ட அந்த யுவதி சற்றும் பயப்படாமல் பேருந்துக்குள்ளேயே சத்தமிட்டார். திருடிவிட்டு தப்பியோட முயன்ற அந்த பெண்களை பாதிக்கப்பட்ட யுவதி ஒற்றை பெண்ணாக நின்று பிற பயணிகளின் உதவியுடன் பேருந்தின் வாசலில் மடக்கி பிடித்தார். வெளித்தோற்றத்துக்கும் மிகவும் கண்ணியமாக ஆடை அணிந்து கொண்டு இவ்வாறான உன்னதமான திருட்டு தொழிலில் ஈடுபட்ட அந்த பெண்களின் உண்மையான முகம் அம்பலமானதை தொடர்ந்து அங்கிருந்த பயணிகள் அவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆபத்தான கட்டத்தில் பதற்றமடையாமல் நகைகளை பறிகொடுத்த பின்னரும் துரத்தி சென்று திருட்டு கும்பலை பிடித்துக் கொடுத்த அந்த இளம் பெண்ணின் தைரியத்தை பாராட்டி இந்த வீடியோ தற்போது இணையதளமெங்கிலும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஆஸ்திரிய தயாரிப்பு நவீன துப்பாக்கி மற்றும் 2 தோட்டாக்களுடன் ஓய்வு பெற்ற கடற்படை வீரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அம்பலாங்குடை போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு அம்பலாங்குடை போலீஸ் குழுவினர் மீத்தியா சாலையில் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கேலகொடவின் ரெண்ணுவ பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன கைத்துப்பாக்கி மற்றும் 2 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து குலிகொட ரொன்னிடுவ பகுதியில் உள்ள சந்தேக நபருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 11 கிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அம்பலாங்குடை போலீஸ் துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு தற்போது ராணுவத்தில் பணியாற்றும் ஒருவரால் அவருக்கு இந்த துப்பாக்கி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் கேஸ்ட்ரக போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுவானி அபேசகர உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிக்குகள் இன்று நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இணையவழி முறையூடாக முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு நேற்று மாலை படகில் கடத்த வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 8.46 லட்சம் வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல்படையினர் தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வகையான வலி நிவாரணி மாத்திரைகள் இலங்கையில் ஹக்கின், ஹெரோயின், மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களுடன் கலந்து பயன்படுத்தப்படுவதால் இவ்வகையான வலி நிவாரணி மாத்திரைகள் அதிக அளவில் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருவதால் வலி நிவாரணி மாத்திரைகள் மண்டபம் சுங்கத்துறை அலுவலகத்தில் காவல் படையினர் தப்பியோடி மர்ம நபர்கள் மற்றும் சரக்கு வாகனம் குறித்து மண்டபம் மரைன் போலீசாரிடம் தகவல் வழங்கினர். மண்டபம் அடுத்து சீனியப்பா தர்கா கடற்கரையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சுமார் 3 கோடி மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகள் பிடிபட்டமை கடலோர கிராமங்களில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய பண்டவிச்சான் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள புனித மரிய கொரட்டி தேவாலயத்தின் பங்கு தந்தையான வணக்கத்துக்குரிய டெனி கலிசஸ் அவர்களின் முன்மாதிரி செயற்பாடு
இந்து மதத்தினர் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. கிழக்கு மேற்கு என்று 2 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்டுள்ள பெரிய பண்டுச்சான் என்ற கிராமத்தின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மதங்களை கடந்து குறித்த பங்குத்தந்தை பெரிய பண்டுச்சான் கிழக்கு மற்றும் மேற்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள பொது அமைப்பின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். குறித்த கலந்துரையாடல் பெரிய பண்டுச்சான் மேற்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நேற்று காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கள்ள சாராயத்தை முற்றிலும் ஒழித்தல், மாடுகளை கட்டுப்படுத்தல், வீதி மின் விளக்குகளை பொருத்தல் உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் தொடர்பில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கலந்துரையாடலில் பெரிய பண்டுவிற்சான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய குருக்கள் மற்றும் அருட்சகோதரி அருள் மத்திய பிள்ளை ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஹட்டன் டிகோயா பகுதியில் கடந்த மே மாதம் 21ஆம் தேதி அரங்கேறிய கொடூர இரட்டை கொலை சம்பவத்தில் மிக குறுகிய கால பகுதியில் சந்தேக நபரை கைது செய்து வழக்கு ஆதாரங்களை மீட்டெடுத்த போலீஸ் அதிகாரிகள் இன்றைய தினம் கௌரவிக்கப்பட்டனர். இலங்கை காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு, கடமை உணர்வு மற்றும் தனித்துவமான திறமைகளை பாராட்டும் விசேட நிகழ்வு ஒன்று கட்டன் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றது. டிகோயா வர்த்தக நிலையம் ஒன்றில் காளிமுத்து சக்திவேல் வயது 85 மற்றும் அவரின் மனைவியான சகுந்தலா தேவி 82 வயது ஆகிய தம்பதியினர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். அத்துடன் அவர்களிடமிருந்து சுமார் 18 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. சம்பவ தொடர்பில் விசாரணைகளை முடிக்கிவிட்ட கட்டன் போலீசார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த ரகசிய தகவல்கள் மற்றும் சிசிடிவி காட்சியின் ஆதாரத்தின் அடிப்படையில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி பொகவந்தலாவி பகுதியில் வைத்து சந்தேக நபர்களை கைது செய்தனர். மதுரை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய பிரதான சந்தேக நபர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டனர். பிரதான சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொள்ளை மற்றும் கொலை வழக்கை நவீன புலனாய்வு உத்திகளை கையாண்டு 48 மணித்தியாலங்களுக்குள் வெற்றிகரமாக கையாண்டு விசாரணை அதிகாரிகளின் துரித செயற்பாட்டினை பாராட்டி இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தில் வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த திங்கட்கிழமை பாக்கத்தண்டருடன் ஆரம்பமாகியிருந்தது. உப்பு நீரில் விளக்கரியும் அற்புதம் நிறைந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் விளக்கரிப்பதற்கான உப்பு நீரை கடலில் பெற்றுக் கொள்ளும் அரிய நிகழ்வு நேற்று மாலை சிறப்பாக இடம்பெற்றது. முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளை தொடர்ந்து தீர்த்தக்குடம் பாரம்பரிய முறைப்படி பறை வாத்தியம் முழங்க அடியவர்கள் பிடைசூழ வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தமெடுக்கப்பட்டது. வீதியெங்கும் அடியவர்கள் கும்பங்கள் வைத்து மடைகள் பரவி சிதறு தேங்காய் உடைத்து தீர்த்தக்குடத்தை வரவேற்றனர். கடலில் எடுக்கப்பட்ட தீர்த்தக்குடம் இரவு 11:45 மணிகளவில் மீண்டும் காட்டு விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளை மடை பரவி உப்பு நீரில் அற்புதமாக விளக்கேற்றி ஏடு படைக்கும் நிகழ்வு முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உற்சவம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மே 31ஆம் தேதி காட்டு விநாயகர் ஆலய பொங்க நிகழ்வும், அதைத் தொடர்ந்து மறுநாள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகா பொங்கல் உற்சவம் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள பெருமளவு பக்தர்கள் ஆலயத்துக்கு ஒவ்வொரு வருடமும் வருகை தருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு மத்தி வெள்ளை வீதியில் சிலுவை தரை குளத்துக்கு அண்மித்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் வைக்கப்பட்ட தென்னங்கன்றுகள் நேற்றிரவு இனம் தெரியாத விசுமிகளால் வெட்டி வீசப்பட்டுள்ளது. இதன் பொழுது சுமார் 35க்கும் மேற்பட்ட தென்னம்பிள்ளைகள் அடியோடு வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. இந்த விடயமாக போலீசார் நேரடியாக பார்வையிட்டதோடு காணி உரிமையாளர் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கில் மரண தண்டனை கைதியான பூவாரசிங்கம் ஜெயக்குமார் நேற்றைய தினம் யாழ் சிறைச்சாலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சடலத்தை அவரின் மனைவியிடம் கையளிக்க சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்த போது தங்களின் குடும்ப பொருளாதார நிலைமை காரணமாக இறுதிச் சடங்குகளை செய்ய முடியாது என்று கூறி மனைவி சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துள்ளார். அத்துடன் இறுதிச் சடங்கை அரசு செலவில் செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து தற்போது சடலம் அரசு செலவில் இறுதிக்கிரியை செய்வதற்காக யாழ் புதனா வைத்தியசாலையின் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 2 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வாகன பெர்மிட்டுகளை வாங்கியிருப்பார், வாகனங்களை வைத்திருப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். மாகாண சபையிலே ஒரு முறை இருந்தவர் என்று சொல்லி அவரிடம் பணம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அறிந்த விடயம், நான் அவரோடு கூட இந்த நினைவேந்தர்கள் போன்ற விடயங்களுக்கு பயணிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு நாள் நான் அவரோட போகிறேன், கராச்காரன் கோல் பண்ணுறான். இவர் வாகனத்தை அங்கே விட்டு வருஷ கணக்கு ஆச்சுது. பிஹெச்ஏ டெங்கு நுழம்பிக்குன்னு கேஸ் போட போகிறானா, ஐயா இந்த வாகனத்தை கொண்டு போங்க. அப்படி அவர் திருத்த விட்ட இடத்துல ஒரு வாகனம் நிற்குது. அதே மாதிரி ஆட்டோவுக்கு லீஸ் கட்ட இல்லாமல் லீஸ்காரன் இவருக்கு அடித்து
எந்த நேரம் தொல்லையை கொடுத்துருக்கிறான் அந்த ஆட்டோ வந்து லீஸை கட்டுங்கன்னு சொல்லி. அப்படி அவற்றை நிலைமை தெரியும். அவர் 2 தரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரே கிடைத்த வாகன பெர்மிட்டையோ அல்லது வாகனத்தையோ அவர் கொண்டே எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்துக்கு தான் வழங்கினவர். தமிழில் விடுதலை புலிகளுக்கு தான் அந்த வாகனத்தை கொண்டே கொடுத்தவர். அது எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரியும். ஆகவே அவர் அந்த தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை வைத்துக்கொண்டு அவர் சொகுசாக வாழவில்லை. அவர் இவ்வாறு பல போராட்டங்களிலே எனக்கு தெரியும். இன்றைக்கு நினைவேந்தலை நாங்கள் இந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2013 எனக்கு தெரியும் மாநகர சபை உறுப்பினராக இருந்த பொழுது அவர் கோயில்களிலே நாங்கள் இன்றைக்கு நல்ல ஞாபகம் நல்லூர் கந்தசாமி கோயிலிலே நாங்கள் அதிலே கற்பூரம் கொளுத்தி அஞ்சலி செய்ய போகின்ற பொழுது இராணுவத்தினர் அங்கே மேலாடைகளின்றி அர்ச்சனை தட்டுகளோடு வந்து எங்களை சூழ்ந்து நின்றார்கள். அது மட்டுமில்லை, நாங்கள் பெரிய கோயிலே போய் மெழுகுவர்த்திகளை கொளுத்தி அஞ்சலி செய்கின்ற பொழுது இராணுவத்தினர் உள்ளட்டு அதை கால்களால் தட்டி விழுத்தி அசிங்கப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, மாகாண சபைக்கு முன்பாகவே அவர் அந்த நினைவேந்தலை அச்சமின்றி அன்றைக்கு அந்த இராணுவம் சூழ்ந்து நிற்குது, போலீஸ் புலனாய்வாளர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். எல்லாருடைய கடுபிடிக்கு மத்தியிலையும் தனியே அந்த வளக்குத்தியை வச்சு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினவர். அப்போ வந்து போலீஸ் வந்து காலால் தட்டி விழுத்தினது எல்லாரும் அறிஞ்சிருப்பீர்கள். ஆகவே துணிஞ்சு அந்த நேரத்தில் துணிஞ்சு நின்று இந்த வேலையில் செய்தவர். இன்றைக்கு நாங்கள் தேசிய தலைவருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் பகிரங்கமாக கேக் வெட்டி கொண்டு திரிகிறோம். ஆனால் அந்த நேரமே சிவாஜி அண்ணன் பயப்படாமல் கேக் வெட்டினவர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினவர். ஏன் எங்களுடைய தமிழ் தேசிய தலைவருடைய தாயாருடைய மருத்துவத்தையே அவருடைய இறுதி காலத்தை சிவாஜி அண்ணன் தான் பார்த்தார். அவர் மருத்துவத்துக்காக இந்தியா சென்ற பொழுது திருப்பி அனுப்பப்பட்டு வந்த பொழுது அவரை பொறுப்பேற்று வல்வெட்டித்துறையிலே இருந்த வைத்தியசாலையிலே வைத்து அவருடைய இறுதி வரை அவரை பார்த்தது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த சூழல் உங்களுக்கு தெரியும் பகிரங்கமாக. நாங்கள் இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு போராட்டத்தோடு ஒரு பங்களித்தவர்களுடைய மரணச்சடங்குக்கே செல்ல முடியாது இருந்த பொழுது எங்களுடைய போராட்டத்தினுடைய அடித்தளம் எங்களுடைய தேசிய தலைவருடைய தாயாருடைய இறுதி நிகழ்வை அவர் துணிந்து செய்திருந்தார். அன்றைக்கு அந்த நிலையில் யாரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களோ யாரும் அன்றைக்கு முன்னுக்கு நிற்கவில்லை. சிவாஜி அண்ணன் தான் துணிந்து அந்த வேலையை செய்திருந்தார். ஆகவே இப்படியான ஒரு மனிதர் இன்றைக்கு அவர் இதை கேட்டிருக்க மாட்டார், மக்களிடம் பகிரங்கமாக அவர் கேட்டிருக்க மாட்டார். அவரோடு இருந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் சிலவளை சொல்லியிருப்பார், அண்ணன் கேளுங்க, உங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். இப்போ கேட்டபடி தான் தெரியுது அவருக்கு இவ்வளோ மக்கள் அவர் மீது அன்பு கொண்டு அள்ளி கொடுக்கின்றார்கள் என்று அவருக்கு தெரிகின்றது. ஆகவே அவருடைய உடல் நலம் தொடர்பாகவோ அவருக்கு வருகின்ற நிதிகள் தொடர்பாகவோ அர்ச்சுனா ராமநாதன் அல்ல வேறு ஒருவரும் கதைக்க முடியாது என்பதை இந்த வேளையில் சொல்லிக் கொள்கின்றோம். பாட்டை வந்து போலீஸ் சொன்னதான் நிப்பாட்டணும் சொல்லி யாழில் திடீரென மேடை ஏறிய போலீசாரால் இடைநிறுத்தப்பட்ட தாயக பாடல் பாடிய இசைக்குழு குழம்பிய பார்வையாளர்கள். முதலில் நடந்த வினோத சம்பவம். திடீரென வீதிக்கு வந்த யானை யாழ் திரும்பிக் கொண்டிருந்த வாகனம் ஏனையின் வீதியில் பாரிய விபத்து. உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த நிலை. காயப்பட்ட யானையும் கண்டுபிடிப்பு. 1000க்கு மேற்பட்ட கடிதம் கொடுத்திருக்கிறாராம். யாரு? எங்கண்ட MP சிவாஜிலிங்கம் அண்ணன். சோ ஒரு கடிதத்துக்கு 10 லட்சம் சும்மா ஒரு கணக்கு. சோ அந்த 2 கோடி எல்லாம் வெங்க சிவாஜிலிங்கம் அண்ணன். அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி மாகாண சபை தேர்தலுக்கு காசு சேர்க்கிறீங்க 7 ஆண்டு நினைச்சு அதை விடுவோம், பிரச்சனை இல்லை. இப்படியான ஒரு கேவலமான மனிதரை, ஒரு கேவலமான வைத்தியர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு விஷ கிருமியை நாங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அடையாளப்படுத்தியதற்காக நாங்கள் பகிரங்கமாக எங்களுடைய மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். சிவாஜிலிங்கம் தொடர்பில் அர்ச்சுனா வெளியிட்ட கீழ்த்தரமான பதிவு. அர்ச்சுனா தேவையற்ற விடயங்கள் பேசினால் நடப்பது வேறு. கிஷோர் பகிரங்க எச்சரிக்கை. ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் சங்கிலி பறித்து அழகிய பெண்கள் கும்பல். ஒற்றை பெண்ணாக நின்று மடக்கி பிடித்த துணிச்சலான யுவதி. தென்னிலங்கையில் சற்று முன்னர் சம்பவம். நவீன கைத்துப்பாக்கி வைத்திருந்த இளைஞரால் பரபரப்பு. பறித்தெடுத்த போலீசார். விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல். இலங்கையை அதிர வைத்த போதைப் பொருள் வழக்கு. பிக்கிகள் மீண்டும் சிறையில். நீதிமன்றம் அதிரடி. இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த இருந்த திடுக்கிடும் பொருட்கள். பல கோடி மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றிய இந்திய கடலோர காவல் படையினர். மடு பெரிய பண்டு விரிச்சான் பகுதியில் இடம்பெற்ற வரவேற்பு பெறும் செயற்பாடு. பங்குத்தந்தையின் முன்மாதிரியான செயல். எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவுகள். டிக்கோயா தம்பதி கொலை. கேக் வெட்டி கொண்டாடிய போலீசார். விமர்சனத்துக்கு உள்ளாகும் விவகாரம். உப்பு நீரில் விளக்கரியும் வெற்றாப்பளை கண்ணகியம்மன் அற்புதம். அலை கடல் என்று திரண்ட மக்கள். நெடுந்தீவு வெள்ளை வீதியில் தனியார் காணியில் இருந்த தென்னங்கன்றுகள் வெட்டிச்சாய். விசமிகளின் கேவலமான செயல்.
வித்தியா கொலை குற்றவாளி சடலத்தை பொறுப்பேற்க மனைவி மறுப்பு. அரசு செலவில் இறுதிச் சடங்கு நடத்தவும் ஏற்பாடு.